மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மீன் அமிலத்தோட பயன்பாடுகள் என்னென்னா, இதை மரத்துக்கோ இல்லை தாவரத்துக்கோ நம்ம செலுத்தும் பொழுது இதில் இருக்க அமினோ ஆசிட் நைட்ரஜன் வளர்ச்சி அதிகம் கொடுக்குது. இதன் மூலிமா நமக்கு விவசாயத்தில் அதிக மகசூல் பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரத்தில் காய்ப்பு திறன் கம்மியாக இருக்குது, கொரும்பை கொட்டிக்கிட்டே இருக்குது, பருப்பு மொத்தம் கம்மியாக இருக்குன்னா நம்ம இந்த மீன் அமிலம் மரத்துக்கு வேரில் செலுத்தும் பொழுது காய்ப்பு திறன் அதிகமாக கிடைக்கும், பருப்பு நல்லா மொத்தமாக இருக்கும், குறும்பை கொட்டாது. இப்போ வாங்க மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு 80 லிட்டர் பேரல் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த 80 லிட்டர் பேரல் பார்த்திங்கன்னா ஒரு லாக் டைப் மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காகனா, உங்களுக்கு மீன் அமிலம் தயாரிச்சுட்டு இதை போட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு காற்று சுத்தமாக உள்ளே போகாது. இந்த காற்று ஏன் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இந்த காற்று போகும்போது பார்த்திங்கன்னா மேலாக அந்த ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம காற்று படாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஃபங்கஸ் வராமல் தவிர்க்கலாம். இப்போ இந்த மூடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நம்ம போட்டு லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது காற்று சுத்தமாக உள்ளே வராது. இந்த மாதிரி பேரல் கிடச்சா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மூடி போட்டு மேலே ஏதோ ஒரு கல் மாதிரி வெயிட் வச்சிட்டிங்கன்னா கூட காற்று உள்ளே போகாது. இப்போ இந்த தயாரிப்பு முறைக்கு என்னென்ன நான் எடுத்துருக்கேன்னா, மீன் கழிவு 10 கிலோ, நாட்டு சர்க்கரை 10 கிலோ, வாழைப்பழம் 2 சீப்பு, முருங்கைக்கீரை ஒரு 2 கட்டு, பேரிச்சம்பழம் 1/4 கிலோ. இப்போ இந்த நாட்டு வாழைப்பழமும் முருங்கைக்கீரை இந்த பேரிச்சம்பழம் எடுத்தது காரணம் என்னென்னா, நமக்கு நுண்ணுயிர்கள் அதிக பெருக்கிறதுக்காக நம்ம இனிப்பு சுவையை தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக தான் நம்ம நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துகிறோம். இப்போ நாட்டு சர்க்கரையோட விலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கம்மி பண்ணி அதுக்கு பதிலாக இந்த பழங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வாழைப்பழம் பயன்படுத்தலாம், சப்போட்டா பழம் பயன்படுத்தலாம். இனிப்பு சுவையை நம்ம அதிகம் கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த முறையை நம்ம கையாளுறோம். இப்போ இந்த மீன் வேஸ்ட் நம்ம பேரலில் கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை பேரலில் கொட்டிக்கோங்க. கொட்டினதுக்கு அப்புறமா அந்த மீன் வேஸ்ட் எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ அந்த அடியில் அந்த மீன் வேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஊறுறதுக்கு இருக்கும். இது மீன் வேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இந்த வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் தனியாக பிசைஞ்சு அந்த கலவையில் நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்கீரையை உருவி போட்டுட்டு நம்ம வாழைப்பழம், மீன் வேஸ்ட்டு, மீதி இருக்கிற நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே நம்ம கொட்டிட்டு நம்ம கலக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இதை போட்டு கலக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையும் மீன் வேஸ்ட்டும் கொஞ்சம் ஊறணும். அப்போ ஊறுமானா தான் உங்களுக்கு கலக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கலக்க நமக்கு என்னன்னா ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் மாதிரி வரும். அந்த லிக்விட் ஃபார்மேஷன் வர வரைக்குமே நம்ம கலக்கணும். கொஞ்ச நேரம் கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கலக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது நாட்டு சர்க்கரையும் அந்த மீன் வேஸ்ட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த லிக்விட் ஃபார்மேஷன் வரும்போது நீங்கள் கலக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கலந்ததுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கலரே மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இந்த லிக்விட் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் இது மேலே போட்டு நீங்கள் மூடி போட்டு லாக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. வெயில் படாத பகுதியாக ஒரு நிழல் பகுதியில் வச்சுருங்க. வச்சு ஒரு 30லேருந்து 45 நாள் கழித்து இந்த மீன் அமிலத்தை நம்ம மரத்துக்கோ இல்லை தாவரத்துக்கோ பயன்படுத்தலாம். இந்த மீன் அமிலம் கெட்டு போகாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எவ்வளோ நாள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதோட வீரியத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.